Hi guys, I'm Geetanjali. Welcome to my channel. Be strong. ஒன் பாட் ரெசிபின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் 30 நிமிஷத்துக்குள்ளார மணக்கும் சிக்கன் குழம்பு. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நவ் லெட்ஸ் குக். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிக்கலாம். சிக்கனோட வாசம், அதில் இருக்கிற ரத்தம், அப்புறம் பாக்டீரியா இதெல்லாம் போகிறதுக்கு தான் வாஷ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான 2 பச்சை மிளகாய் வெட்டிக்கலாம். ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம், அதையும் இந்த மாதிரி வெட்டிக்கலாம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது மிக்சியில் அடிக்க போகிறேன், அதனால் பெருசாகவே அறுத்துக்கலாம். இப்போ கரம் மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 இன்ச்சு சைஸ் பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், 1 சின்ன பீஸ் கல்பாசி எடுத்திருக்கேன். இது அப்படியே அரைக்காமல் குழம்புக்கு போடலாம். ஆனால் நல்லா ருசியாக குழம்பு சாப்பிடும்போது வாயில் இந்த மாதிரி மசாலா கிடச்சா நல்லா இருக்காது. அதனால் நான் இதை அரைச்சி சேர்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த மசாலா எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்படி அரைச்சிட்டா தூக்கி போடாமல் சாப்பிடலாம். இப்போ தக்காளியை மிக்சியில் அடிச்சுக்கலாம். தக்காளியை பொடியாக கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு வேணுங்கிற எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் குக்கரில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாதி கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட நறுக்கின வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது வதங்கினதும் இப்போ இது கூட அரைச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கறி பவுடர் சிக்கன் மசாலா இல்லைன்னா அதுக்கு பதிலாக அதே அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இதோட அரைச்ச கரம் மசாலா அதையும் சேர்த்து கலக்கி விட்டுடலாம். இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஒரு நல்ல கலக்கி விட்டுட்டு இதோட 3/4 கப் தேங்காய் பால்,
அதே அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு கலக்கலக்கி விட்டுட்டு 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் கேஸ் இறங்கிடுச்சு. நம்ம முன்னாடியே பாதி கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். இப்போ மீதி சேர்த்துக்கலாம். குழம்பு தண்ணியாக வேணும்னா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இல்லாட்டி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். மணக்கும் சிக்கன் குழம்பு ரெடி ஆயாச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, இல்லை தோசை, இட்லி, ரைஸ் இதோட வேணால் சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து பரோட்டா எடுத்து வச்சுருக்கேன். அது மேலே ஊற்றி அப்படியே நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இப்போவே பசிக்குதில்ல, சாப்பிடணும் போல் இருக்கா? நம்ம பரோட்டாவோட சிக்கன் கறியை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சாப்பிட்டு நானே குண்டாயிட்ருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Until next time, see you. Bye-bye.